ஹாப்பி குரு பௌர்ணிமா டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனல் B2 குக்ஸில் ஒரு நைவேத்தியம் ரெசிபி மக்கானா தாமிர விதை வச்சு ஒரு பாயசம் ரெசிபி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குரு பௌர்ணிமாக்காக அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணுன்னு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்க்கலாமா? ஒரு பேனில் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு 2 கப்பு அளவு நான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுண்டு பேனில் இந்த கப்பில் 2 கப்புக்கு மக்கானா இதில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக நம்ம வறுக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிற மாதிரிலாம் வறுக்க வேண்டாம். கொஞ்சமாக இந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வறுத்து ஒரு மக்கானாவை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தா அப்படி உடையும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் இப்போது நம்ம வறுத்து வச்ச மக்கானாலேருந்து ஒரு 1/2 கப்பு மக்கானாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 5-6 பாதாம் பருப்பு இதில் போட்டுக்கிறேன். தோல் இல்லாத பாதாம் பருப்பு இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். ஏலக்காய் தோல் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம குங்குமப்பூ ஒரு 4-5 ஸ்ட்ராண்டு அதையும் இதில் போட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். முதல்ல இது நல்ல ஹை பர்சன்டேஜ் உள்ள மில்க்கு, ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா சுட்டு இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாக்கி அந்த மக்கானா இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மக்கானாவோடு சேர்ந்து இந்த பால் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு வந்து கொஞ்சம் பால் சுண்டி வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கே தெரியும். பால் சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மக்கானா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அந்த பவுடரை இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இந்த மிக்சர் கொஞ்ச நேரம் ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதுலேயே இது நல்லா திக்காகும். என்கிட்ட அன்ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ் மில்க் இருந்தது, ஒரு டேஸ்ட்டுக்காக அதை சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா இருந்தால் சேர்த்தா போகிறோம், இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு இது மஸ்ட்டு கிடையாது. இது கொஞ்சம் 4-5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா நான் மக்கானா எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இது நல்லா கரையிற வரைக்கும் கொதித்து வரட்டும். ஒரு 4-5 மினிட்ஸு மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இது கொதிக்கிறதுக்கு. இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேப்பாக வறுத்துட்டுருக்கேன். அதை நம்ம இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நைவேத்தியத்துக்கு பாயசம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நவராத்திரி டயத்துலலாம் கூட நம்ம இது நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.